அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு 60% கொஞ்சம் ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருப்போம்ல, தலைவர் மாசு பயங்கரம் ஃபைட்டு, அந்த ஒரு பழைய இதெல்லாம் எதிர்பார்த்து வந்திருப்போம் ஜெயிலர் மூவியோட அந்த ஒரு இதெல்லாம். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சா, ரொம்ப வயசாயிடுச்சு, ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டு ஏதாவது ஆகி போயிருமோன்னு பயந்து அவர் பண்ண மாதிரியே இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. உண்மையே சொல்லணுன்னா உண்மையிலே இந்த அளவுக்கு பண்ண முடியுமா, உண்மையிலே அவருக்கு வயசாகிடுச்சா அப்படிங்கிற அளவுக்கு தோணும். ஏன்னா ஒரு 2-3 சீன் போதும். கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும், நாகார்ஜுனா ரஜினி சார் உட்காந்து அவர் ஃபைட் பண்ணுறது எதுவுமே வந்து நடந்தோ ஆக்ஷன்ஸோ எதுவே இருக்காது, கையிலே ஃபைட் பண்ணுறாரு. அப்படி தூக்கி அப்படி நாகார்ஜுனாவை அப்படி ஃபைட் பண்ணிட்டு அவர் கையில் இருக்க அந்த கோடாரி மாதிரி இருக்கும், அது இந்த கைக்கு மாற்றி டப்புன்னு வெட்டுவார் பார்த்தீங்களா. அந்த சீன் மரண மாசுன்னே சொல்லலாம். எனக்கு என்னென்னா ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அதிகமாக ரஜினி சாருக்கு அடுத்து ஏன்னா நிறைய பேன் இண்டியா மூவி இது. ஆக்சுவலி எல்லா ஸ்டார்களுமே உள்ளே இருக்காங்க. அதில் ரொம்ப ஓவராக ஹைப் காமிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னடா மூவி சூப்பர் ஸ்டார் அவர் உபேந்திரா, அவரோட இன்ட்ரடக்ஷன் மரண மாசுன்னே சொல்லலாம். 2 பேரும் அப்படியே அவர் உபேந்திரா அவர் நிற்கிறாரு, பக்கத்தில் ரஜினி சார் நிற்கிறாரு. எனக்கு அப்புறம் தானே நீ ரஜினியை தொட முடியுங்கிற ஒரு இதில் ஒரு ஃப்ரேமில் காட்டுவார் பார்த்தீங்களா. எனக்குலாம் அப்பெல்லாம் தோணுச்சு, உண்மையே சொல்லியா நீ உண்மையிலே கமலஹாசன் ஃபேனா ரஜினி ஃபேனா அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த ஒரு சீன் அவ்வளோ மாசாக இருந்தது. பயங்கர ஒரு ஹைப்பான இன்ட்ரொடக்ஷன் யாருக்குன்னா அவருக்கு மட்டும்தான், உபேந்திரா. அதை தாண்டி வந்து வில்லன்னா நம்ம யோசிப்போம்ல, 6 அடி உயரத்தில் இருந்தால் தான் வில்லன் போங்களா, இது என்ன அரஜானில் வில்லன் அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ பெரிய ஃப்ரேம்லேயும் ரஜினி சார் இப்படி நிற்பான் பாருங்க மலையாள ஹீரோ. உண்மையிலே அவரை வந்து மலையாளத்தில் யூஸ் பண்ணாம விட்டாங்களோ, யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் தான் இப்போ மலையாளத்தோட சூப்பர் ஸ்டாராக இருந்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ தாண்டி இருப்பார். ஒரு சீன் ஒன்று வரும் சார், சத்யராஜுக்கும் அவருக்கும் ஒரு ஃபைட் சீனு, அதுலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வேறு வைப்பில் இருக்கும். நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும், தம்மா துண்டாக இருந்துட்டு நீ இந்த அடி அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. அந்த கோவமாக இருக்கட்டும் ஆக்ரோஷனாக இருக்கட்டும், கடைசி நிமிஷத்தில் ஒரு சென்டிமெண்ட் ஒன்று வரும். அந்த ஒரு சென்டிமெண்ட்டை பார்க்கும்போது நமக்குலாம் ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு மனுஷனால் வில்லனாகவும் நடிக்க முடியுது, அது அந்த வில்லத்தனத்துலேயும் ஒரு சென்டிமெண்ட்டை உருவாக்க முடியுதுன்னா அது உண்மையிலே நம்ம மலையாள அவர் பேர் தான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாருன்னு நல்லாயிருக்கும், வாய்க்கு சோபின். அதுலேயும் எல்லோரும் எதிர்பார்த்த உண்மையிலே நான் தேட்டரில் எனக்கு வந்து பூஜா ஹெட்டே டான்ஸை விட அவரோட டான்ஸுக்கு தான் பயங்கர வைப்பாக இருந்துச்சு. கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, சோபி இன்னும் டான்ஸு அப்படின்ட்டு வித்தியாசமாக பாம்பு டான்ஸ் எல்லாம் கொடுத்தாரு அந்த இதில். எனக்கு அதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது சீரியஸாகவே. அதை தாண்டி எனக்கு ரொம்ப கம்மி ஸ்க்ரீன் பேஸ் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் கானுக்கு தான் வந்து ரொம்ப கம்மி. எதுக்குடா அந்த ரொம்ப கம்மியான சீன் கொடுத்தாங்க, ஏன்னா அவர் தான் நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போது பயங்கர ஹை பாடி பில்டு அதெல்லாம் காட்டும் போது அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி படம் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு அது வேறு வைப்பு. நீங்கள் தலைவரோட விண்டேஜ் சீன் மட்டும்தான் கேட்குறீங்க, ஏன்னா ட்ரெய்லரில் அதை காமிச்சதுனால நீங்கள் அதை கேட்குறீங்க. நம்ம கன்னடா சூப்பர் ஸ்டாரு உப்ளி அவரோட விண்டேஜ் சீன் பார்த்தீங்களா? நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பேரும் ஒரே டைமில் அட் அ டைம் நடிக்கிற அந்த விண்டேஜ் சீன் சூப்பராக இருக்கும். அதில் ஒரு சில இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது, அந்த ஒரு செட் ஆகாத மாதிரி இருக்க மாதிரியே. அந்த இதில் வந்து கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து அவருக்கு அது ஆக்சுவலி டப்பிங் தான், ஃபேஸ் காட்டும்போது கூட பக்காவாக இருந்த மாதிரி இருந்தது. டப்பிங் ஒரு விண்டேஜில் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க, அந்த டப்பிங் அது கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. 2வது சத்யராஜ் சார் அவருக்கு ஏன் ஸ்க்ரீன் பேஸ் கொடுக்கல அப்படின்றது தெரியல, அவர் தான் மெயின் இது. ஆனால் அவருக்கு வந்து ஒரு 4-5 சீன் மட்டும் தான் கொடுத்த மாதிரி இருந்தது. ஒருவேளை அவர் வாய்ஸ் ஓவர்லேயே போகும்போது கூட அவர் நிறையா இடத்துல காட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது. இது அதாவது எப்படின்னா நிறையா பேர் சொல்லியிருப்பாங்களே அவங்களுக்கு நடிக்கவே தெரில, சும்மா இது பாடம் மட்டும்தான் தெரியுது, எந்த மாதிரிலாம் இது அப்படிங்கிற மாதிரி சொன்ன இதெல்லாம் போய் இந்த படத்தில் தான் ஒரிஜினாலிட்டியாக உண்மையாக நடிச்சிருக்காங்கன்னே சொல்லணும். வேறு லெவலில் நடிப்பு. எனக்கு ஒரு சீனில் கூட வரும் அங்கிள் அப்படின்னு கூப்பிடும் போதாக இருக்கட்டும், லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் அங்கிள்னு கூப்பிடுவாங்க, அது இன்னைக்கு சாரும்பா அந்த சீனாக இருக்கட்டும், அவங்க அப்பா இழந்ததுக்கப்புறம் ஒரு சில பயம்லாம் வரும்ல, அந்த ஃபோன் அந்த சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு வைப்பில் இருந்த மாதிரி சொல்லலாம். சீரியஸாகவே செம்ம ஆக்டிங்னே சொல்லலாம். இந்த ஸ்ருதிஹாசனோட பெஸ்ட்டு ஒரு படம் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தை ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம நார்மலாக வந்து ரொம்ப ஓவர் மேக்கப்பு இல்லை ஓவர் கிளாமர் அந்த மாதிரிலாம் காட்டாமல் ரொம்ப நீட்டாக இதுதான் எதார்த்தம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஸ்டார்டிங்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து பழைய அதே மியூசிக்கே போட்டு வராரோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு.
ஆனால் வந்துட்டு ஒரு இந்த ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன்ல கன்னட ஹீரோ உப்ளி, அவரோட இன்ட்ரொடக்ஷன் ஒரு பிஜிஎம் ஒன்று வரும். ஆக்சுவலி அது வந்து ஒரு பரதநாட்டியத்தோட ஒரு லிரிக்ஸு. ஆனால் அதை வந்து ஒரு ஃபைட் சீனில் கொடுப்பார் பார்த்தீங்களா, அந்த சீன் மரண மாசம்னு சொல்லலாம். அதை விட எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீட் என்னென்னா, ஏஜென்ட் டீனா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் மைண்டில் வரும். அதே மாதிரி இந்த படத்துலேயே ஒரு அதாவது ஏஜென்ட்லாம் சொல்ல முடியாது, டீனா லெவலுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஆக்சுவலி அந்த பொண்ணு பேரை கூட இது புக் மை ஷோல நேமே போடல. சீரியஸ்லி செம்ம ஃபைட்டு, அச்சுக்க ஆளே இல்லாத அளவுக்கு. அப்படி ஒரு அப்பாவித்தனமான ஃபேஸு, குழந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபேஸு. ஆனால் அதுதான் வில்லி, அதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஃபைட் ஒன்று கொடுக்கும் பார்த்தீங்களா, அது வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலே சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ட்விஸ்ட் எல்லாமே சூப்பர். ஃபஸ்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ, ஏன்னா ஃபஸ்ட்டு தான் நம்மளை ஹைப் அதிகமாக்கும். எனக்குலாம் இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ என்னடா இது லோகேஷ் கனகராஜ் வந்து அதாவது எப்படின்னா கமலஹாசன் சாருக்கு மட்டும்தான் அந்த மாதிரிலாம் எழுதுவாரா, ரஜினி சாருக்குலாம் தரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தேன். ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். டோட்டல் அவுட்டு நாங்கள். ஏன்னா கத்தி தொண்டையே போயிடுச்சு செகண்ட் ஹாஃப்லலாம். எல்லா சீன்லையுமே எனக்கு என்னென்னா, எனக்கு ரஜினி சாரை தான் அதிகமாக தெரியும். மற்றவங்களெல்லாம் நம்ம அதிகமாக ரசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் மற்றவங்கள ஸ்க்ரீனில் காட்டும்போது அவ்வளோ ஒரு இது இருக்கும். அதுவும் அந்த எனக்கு என்ன சத்யராஜ் சார்கிட்ட வந்து நம்ம அவரை போட்டு நம்ம ஜோபி அடிக்கும்போது ஒரு ஆக்ரோஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொன்னேன். சூப்பராக இருந்துச்சு உண்மையில.